என்னவோ இது எப்ப சரியாகுமோ தெரியல. அவங்களுக்கு சரியாகிற வரைக்கும் என்னதான் எல்லா வேலையும் வாங்க போறாங்க. அந்த மீனா இதுதான் சாக்குன்னு ஜாலியா இருக்கும். பாட்டி திடீர்னு மனோஜுக்கு எப்ப கல்யாணம் கேட்ட உடனே நானே ஷாக் ஆயிட்டமா. எனக்கு தான் ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுல. ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சா? இல்லமா, அது வந்து ரோகிணியோட கல்யாணம் ஆச்சுல, அத சொன்ன. அதுவே இன்னும் டிவோர்ஸ் கிடைக்கல. பாட்டி வேற என் கல்யாணத்துக்கு பொண்ணு பாத்துட்டு போறாங்க. அதெல்லாம் நான் பேசிக்கிறேன். அந்த பார்லர்காரி விஷயம் என்ன ஆச்சு? என்ன பண்ண போற? யோசிச்சுதான் இருக்கேன். என் ஃப்ரெண்ட்ஸ் சில பேர்கிட்ட எல்லாம் ஐடியா கேட்டேன். ஆனா அவங்க யாருக்குமே டிவோர்ஸ் ஆகல. அதனால யாருக்கும் எந்த ஐடியாவும் தெரியலமா. டைவர்ஸ் ஆகிறதெல்லாம் இருக்கட்டும். இப்ப அவ வயித்துல குழந்தைய வச்சுக்கிட்டு இருக்காளே, எவன் குழந்தைக்கும் உன்ன அப்பனாக்க பாக்குறா. ஏற்கனவே முதல் கல்யாணம் பண்ணி எவனுக்கோ பிறந்த பையனுக்கு உன்ன அப்பனாக்க பார்த்தா டாடி டாடின்னு உன்ன அவன் கூப்பிட்டு இருந்தான். இப்ப திரும்பவும் எவன் புள்ளையோ வயித்துல சுமந்துக்கிட்டு அதையும் ஓன் தலையில கட்ட பாக்குறா. டேய் என்னடா முழிக்கிற? நான் திரும்பவும் கேக்குறேன், அவ சொல்றது போய் தானே? ஆமாமா, எல்லாமே போய் தான். ஏன்னா உன் விஷயத்துல எதையும் முழுசா நம்ப முடியாது. என்னம்மா நீங்க எப்படி சொல்ற? உன்னை பத்தி எனக்கு தானடா நல்லா தெரியும். இத பாரு, அவ ஒரு குழந்தைய வயித்துல வச்சுக்கிட்டு நம்மள மிரட்டி பாத்துக்கிட்டு இருக்கா. கரெக்ட்மா, அவ த்ரெட்டன் பண்ணதான் இப்படி எல்லாம் பண்றா. அவளை என்ன பண்றதுன்னு எனக்கே தெரியல. எனக்கு ஒரு ஐடியா தோணுதுடா. என்ன ஐடியாமா? அவளை உன் கடைக்கு வர சொல்லி அவளை நீ ஏத்துக்கிறேன்னு பேசு. மா என்னம்மா சொல்ற? முழுசா கேளுடா. அப்படி தாஜா பண்ணி பேசி அவளை ஏதாவது ஒரு மலைக்காட்டு பக்கம் கூட்டிட்டு போயிடு. என்னம்மா ஹனிமூன் போ சொல்றீங்களா? அதுக்கு இல்லடா, நீ எங்கேயாவது உயரமான இடத்துக்கு கூட்டிட்டு போ. அங்க கூட்டிட்டு போயிட்டு அப்படியே அவளை தள்ளி விட்டுரு. மா என்னம்மா என்ன கொலை பண்ண சொல்ற? என்னம்மா இப்படி ஆயிட்ட? எனக்கு அவ்வளவு ஆத்திரமா வருதுடா. எவன் கூடவே இருந்து புள்ளைய வாங்கிக்கிட்டு அதை வச்சு நம்மள ஆட்டி வைக்கிறா. அவளை சும்மா விடக்கூடாதுடா. அதுக்கு நான் கொலை கேஸ்ல ஜெயிலுக்கு போகணுமா? நீங்க எதையும் யோசிக்க தேவையில்ல. இந்த பிரச்சனையை நான் பாத்துக்கிறேன். இதே தானடா சொல்லிக்கிட்டு இருக்க. ஆனா ஒரு முடிவும் வர காணோம். நான் சீக்கிரம் முடிச்சு வைக்கிறேமா. நீங்க ஃப்ரீயா விடுங்க. என்னமோ சொல்ற. சரி போய் ட்ரெஸ் மாத்திட்டு வா, பூரி சுட்டு வைக்கிறேன். விஜயா வாங்கத்த. என்ன நீ பாட்டுக்கு தனியா சிரிச்சிட்டு இருக்க? உனக்கு ஏதாவது ஆயிடுச்சா? உங்களுக்கு தான் ஆயிடுச்சு, என்ன வந்து கேக்குறீங்க? எல்லாம் என் தலையெழுத்து. என்ன கேட்டதுக்கு பதில் சொல்லாம இருக்க? அத்தே, போன்ல காமெடியை பார்த்து சிரிச்சிட்டு இருந்தேன். நல்ல காமெடி. போன்ல எப்படி காமெடி? அதுவும் தனியா சிரிக்கிற அளவுக்கு அப்படி என்ன காமெடி? ஒண்ணு இல்ல, போன்ல காமெடி வருமா? இப்ப வர்ற போன்ல எல்லாம் வருது அத்தை. ஏன் நம்மல இது என்ன? இது முதல்ல உன் பொண்டாட்டிய டாக்டரை கூட்டிட்டு போய் காட்டு. ஏமா போனை பார்த்து பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கா? கேட்டா அதுல காமெடி வருதுங்கறா. இப்போ ஊர்ல இருக்கிற எல்லாருமே தனித்தனியா தான் சிரிச்சிட்டு இருக்காங்க. ஏன் எல்லாருக்கும் மர கழண்டு போச்சா? அப்படி இல்ல, வர்ற செல்ல ரீல்ஸ் ஒண்ணு பார்க்கலாம். அதுல காமெடியும் வரும், டான்ஸ் ப்ரோகிராம் வரும். அத பார்த்து சிரிக்கிறாங்க. அப்படியா? இப்ப போன்லயே காமெடி எல்லாம் வருதா? நாங்கெல்லாம் ஒன்னா உட்கார்ந்து பேசி சிரிச்சு தான் பழக்கம். அது உங்க காலம்மா. என்ன காலம்? அப்பெல்லாம் சினிமா தியேட்டருக்கு போய் படம் பார்த்து சிரிப்போம், அழுவோம். ஆனா இப்ப நீ சொல்றத பார்த்தா தியேட்டருக்கே போக வேண்டியது இல்ல போல இருக்கே. எல்லாம் வீட்லயே இருந்து போன்லயே பாத்துக்கலாம் போல. ஆமாமா, எல்லாம் போன்லயே அதெல்லாம் வந்துருது. ஆமாமா, ரோட்ல வரும்போது கூட பார்த்தேன், தனியாவே பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. முத்துக்கிட்ட கேட்டா அவங்க எல்லாம் ஏதோ காதுல மாட்டிக்கிட்டு போன்ல பேசிட்டு போறாங்க பாட்டின்னு சொல்றான். முன்னாடி எல்லாம் தனியா பேசிட்டு போனா பைத்தியம் நினைப்போம். இப்ப பைத்தியமே தனியா பேசிட்டு போனாலும் போன்ல பேசிட்டு போறான் போல இருக்குன்னு நினைப்போம். இப்ப காலம் அப்படி மாறி போச்சு. இப்ப உன் பொண்டாட்டியும் அப்படித்தாண்டா இருக்கா. இப்படி போனையே பாத்துக்கிட்டு இருந்தா மனுஷங்களுக்குள்ள பேச்சே இல்லாம போயிடும். நீ வேணா பாரு, இன்னும் கொஞ்சம் வருஷத்துல வீட்டுல இருக்கிற எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்காம 4 மூலையில உட்கார்ந்து போனை மட்டும் தான் பாத்துக்கிட்டு இருக்க போறாங்க. இப்பெல்லாம் அப்படித்தாமா இருக்குது. யாரும் ஒருத்தர் கூட ஒருத்தர் பேசிக்கிறது கிடையாது. ஒன்னா எங்கேயும் போறதும் கிடையாது. விஜயா, உனக்கு ஞாபகம் இருக்கா? 3 மாசத்துக்கு முன்னாடி நீ ஊருக்கு வரும்போது ஒரு காமெடி படம் போய் பார்த்தோம்ல. அந்த படம் ரிலீஸ் ஆகி 4-5 வருஷம் கழிச்சுதான் நம்ம ஊருக்கே வந்தது. அப்ப நாம போய் பார்த்தோம். ஞாபகம் இருக்கா இல்லையா? ஒரு 3 மாசம் இருக்குமா? 3 மாசம் இல்லமா, அது ஆமா அத்தை, 3 மாசம் தான் ஆச்சு. அப்ப இந்த படத்தை பார்த்து விஜயா தியேட்டர்ல விழுந்து விழுந்து சிரிச்சா. நான் கூட எல்லாரும் பாக்குறாங்க மெதுவா சிரின்னு சொன்னனே. ஆமா அத்தை, நீங்க சொன்னீங்க, எனக்கு ஞாபகம் இருக்கு. சரி, அண்ணாமலை பாவம் டியூட்டிக்கு போயிட்டு வந்திருப்பான். நீங்க 2 பேரும் படுங்க. நீங்க இங்க படுத்துக்கீங்க, நான் வெளியே போய் படுத்துக்கிறேன். நீ என்ன சொல்ற? நீ ஏன் வெளியே போய் படுக்கணும்? நீங்க 2 பேரும் சேர்ந்து தான் படுக்கணும். அதுக்கு இல்லம்மா, நீங்க இங்க படுத்துக்கீங்க. என்ன விடு, நீங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி தனித்தனியா போய் படுப்பீங்களா? உங்க 2 பேரையும் பிரிச்ச பாவம் எனக்கு வந்து சேரணுமா? அந்த பாவம் எனக்கு வேண்டாம்ப்பா. அதான் 2 ரூம்ல, ஒரு ரூம்ல பொண்ணுங்களும் இன்னொரு ரூம்ல முத்து ரவி இருக்காங்கல்ல. ஆமாமா, நான் முத்து ரவி இருக்கிற ரூம்ல போய் படுத்துக்கிறேன். அது அவங்க ரூம் எதுக்கு? எல்லாம் வேண்டாம், இங்கேயா படுங்கம்மா. டேய், பசங்க யாருக்கும் கல்யாணம் ஆகல, தனியா தான் படுத்திருக்காங்க. நான் பேர பிள்ளைங்களோட போய் படுத்துக்கிறேன். பேர பிள்ளைங்களோட பேசிக்கிட்டே தூங்குறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும்டா. என்னங்க
அத்தை வந்ததுல இருந்து நான் தான் தலையில கை வச்சுக்கணும். இப்ப நீங்க வைக்கிறீங்க. என்ன பண்றது, அவங்க நம்ம 2 பேர்த்தையும் பிரிக்க கூடாதுங்கிறதுக்காக அவங்கள போய் அங்க பிரிக்க போயிருக்காங்க. இன்னும் இந்த வீட்டுல என்னென்ன கூத்தெல்லாம் நடக்க போதோ தெரியல. பாட்டியோட நிலைமையை நினைச்சா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. மீனா, பொதுவாகவே வயசானா கொஞ்சம் ஞாபகம் மறுத்தி வரத்தான் செய்யும். நம்மலாம் இந்த வயசுலேயே அடிக்கடி எதாவது மறந்துடுறோம். அப்படின்னா வயசா இன்னும் தானே அதிகமாகும். அதே மாதிரி பாட்டிக்கு வந்திருக்கிறது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. எனக்கும் மனசுக்கு சங்கடமா தான் இருக்கு. பாட்டிக்கு சீக்கிரம் குணமாகணுங்க. கண்டிப்பா குணமாயிடுவேனா, நீ ஒன்றும் கவலைப்படாத. அப்புறம் பாட்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி கிடையாது. அதனால அவங்க முன்னாடி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் நடந்துக்கணும், புரியுதா? நம்ம எப்பவுமே ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தானங்க இருக்கோம். இல்ல, புருஷன் பொண்டாட்டினா ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருக்கணும்னு சொல்வாங்கல்ல, அப்படிதானே நாமளும் இருக்கோம். ஓ, நீ அப்படி வரியா? ஃபைன் ஃபைன். யாரு? டேய் முத்து, கதவை தரடா. ஐயோ பாட்டி, பாட்டி பாட்டி இப்போ என்னங்க பண்றது? நம்ம 2 பேரும் ஒரே ரூம்ல இருக்கிறத பார்த்தா பாட்டி என்னங்க நினைப்பாங்க? மாட்டணும். மீனா, வெளில பால்கனி இருக்குல்ல, எங்க போய் ஒளிஞ்சுக்கோ. பாட்டி கணக்கு படி நானும் ரவி இந்த ரூம்ல இருக்கணும். நீ போ, ஒளிஞ்சுக்கோ, போ. பாப்பாட்டி, என்ன தூங்கலையா? ஏன்டா கதவை திறக்க இவ்வளவு நேரம்? அது இந்த கணக்கு பாத்துட்டு இருந்தேன் பாட்டி. அந்த நோட்டை எடுத்து வச்சுட்டு வரக்கு லேட் ஆயிடுச்சு. ரவி எங்க? அவனும் வரல பாட்டி. வரலையா? அப்புறம் எதுக்கு கதவை தாப்பா போட்டு வச்சிருந்த? ஏதோ புருஷன் பொண்டாட்டி இருக்கிற மாதிரி. அந்த தாப்பா இருக்குல்ல பாட்டி, அது சரியில்லை, அதான் பூட்டிட்டேன். தானா விழுந்துருச்சு. இதெல்லாம் சரி பண்றது இல்லையா? பண்ணணும் பாட்டி. ஆமா, ரவி எப்ப வருவான்? வந்துருவான் பாட்டி. அவன் ஏன்டா இப்படி இருக்கான்? படிக்கிற வயசுல ஊரை சுத்திட்டு இருக்கான். ஒழுங்கா சீக்கிரம் வந்து படுத்து தூங்க வேண்டாமா? காலேஜுக்கு ஒழுங்கா போறானா, படிக்கிறானா இல்லையா? அதெல்லாம் நல்லா படிக்கிறான் பாட்டி. காலேஜுக்கும் ஒழுங்கா போறான் பாட்டி. சரி, ரவி வந்தா இந்த பெட்ல படுத்துக்கிட்டோம், நான் இப்படி பாய போட்டு படுத்துக்கிறேன். என்னடா எதுவும் சொல்லாம பேரஞ்ச மாதிரி நிக்கிற? ஏன் பாட்டி, நீங்க அம்மா கூட அங்க பத்துக்க வேண்டியதானே பாட்டி? அப்புறம் என் புள்ள எங்கடா தூங்குவான்? ஏன் நான் இங்க தூங்க கூடாதா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பாட்டி, நீ எங்க வேணாலும் படுத்துக்க பாட்டி. அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஏய், என்னடா அது? ஐயோ, புடவை ஜாக்கெட்லாம் ஓ ரூம்ல இருக்கு. என்ன சொல்றது? அது இந்த துணி பாட்டி மேல மொட்டை மாடல துணி காஞ்சிட்டு இருந்துச்சா, அதை எடுக்கிறதுக்கு நான் போனேன்னா அதுல கலந்துருக்கும் பாட்டி. ஏண்டா, கொடியில காயற துணியை கூட ஒழுங்கா பார்த்து எடுத்துட்டு வர மாட்டியா? இல்ல பாட்டி, மழை வர மாதிரிச்சா, அதனால வேகமா எடுத்துட்டு வந்தனா அதுல மிக்ஸ் ஆகி வந்துருச்சு பாட்டி. சரி, இது அந்த பொண்ணுங்களோடதா தான் இருக்கும். நான் கொண்டு போய் ரூம்ல குடிச்சிட்டு வந்தேன். பாட்டி 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 வேணாம் பாட்டி, நானே கொண்டு போய் கொடுத்துறேன். நீ ஏன் சிரமப்படுற? இதுல என்னடா சிரமம் இருக்கு? இந்நேரத்துல அந்த பொண்ணுங்க ரூமுக்கு போவியா? தப்பாயிடும்டா. இரு, நான் போய் குடிச்சிட்டு வந்துடுறேன். இல்ல பாட்டி, நானே கொண்டு போய் கொடுத்துறேன். கூட வேண்டாம் முத்து, நீ நல்ல எண்ணத்தோட போனாலும் பாக்குறவங்களுக்கு அது தப்பா தான் தெரியும். அதனால நீயும் ரவியும் பொண்ணுங்க விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். பொண்ணுங்க இல்ல, பொண்ணுங்க துணியே இந்த ரூம்குள்ள வரக்கூடாது, சரியா? பாட்டி போயிட்டாங்களா? போயிட்டாங்க. அவங்க இங்க வந்துட போறாங்க, நீ சீக்கிரம் போ. ஓ, எங்க போனா எங்க போறது? வெளியே நிப்பாங்கல்ல. ஓ, இந்த மெயின் டோர் இருக்குல்ல, அது வெளியே கீழே போ. அப்படியே பின்னாடி வழியா போய் அந்த படி வழியா மேல வந்துரு. நான் அந்த பால்கனி பக்கத்தை திறந்து வச்சிடறேன். போ மீனா, போ. தூக்கிட்டே நின்னா என்ன அர்த்தம்? வெயிட் குறைஞ்சிருக்கனா இல்லையா? போன மாசத்தை விட ஒரு 400 கிராம் குறைஞ்சிருப்பேன். பரவாயில்லையே, 400 கிராம் குறைஞ்சிருக்கேன். கடைசியில என்ன வெயிட் பாக்குற மிஷின் ஆகிட்ட பாத்தியா? இந்த நேரத்துல யார் கதவை தட்டுறாங்க? என்ன முத்து கால் பண்றான்? சொல்றா. டி ரவி, பாட்டி தாண்டப்போ ரூம் கதவை தட்டிட்டு இருக்காங்க. ஐயோ, பாட்டியா? ஆமாண்டா, நீ ஓடி போய் அந்த ரூம்குள்ள எங்க ஒளிஞ்சுக்கோ. சுதிய கதவை தட்ட சொல்லு. சரி, நான் பாத்துக்கிறேன். ஸ்ருதி, பாட்டி தான் கதவை தட்டுறாங்களா? ஐயோ, பாட்டியா? இப்ப என்ன பண்றது? சரி, நான் போய் ஒளிஞ்சுக்கிறேன், நீ போய் கதவை தர. ஓகேவா? பாட்டி, என்ன பாட்டி இந்த நேரத்துல? என்ன இது? பொடியில துணியை காய போட்டா ஒழுங்கா எடுத்து வைக்கிறது இல்லையா? ஆம்பளை பசங்க துணியோட சேர்த்து காய போடாதீங்க. உங்க துணியை தனியா ஒரு கொடியில காய போடுங்க. பசங்க துணி எடுக்கும் போது இப்படிதான் கலந்து போயிடுது. சாரி பாட்டி, தெரியாம பண்ணிட்டோம். இனிமே கரெக்டா போட்டுட்டோம் பாட்டி. ஆமா, உங்க அக்கா எங்க? அக்காவா? ஏன் அக்கா தான், மீனா அக்கா. மீனாக்கா, அக்கா. என்ன உங்க அக்காவை ஏலம் விடுற? என்ன முழிக்கிற? உங்க அக்கா இன்னும் வரலையா? இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு. அது வந்து பாட்டி, அக்கா. ஐயோ மீனா, சீக்கிரம் தரங்க. நீங்களும் சீக்கிரம் ரூமுக்கு போங்க.
பாட்டி அது நீ ஏன் அக்கா. முடிக்கிற ஸ்ருதி ஆ, தோ வந்துட்டாங்களே அக்கா. நீ எங்க இருந்து வர பாட்டி அது என் துணியெல்லாம் மாடியில காய போட்டிருந்தேனா என் புடவையும் பிளவுஸும் ஒண்ணு காணும் அது தேடிதான் மாடிக்கு போயிட்டு வந்தேன். ஆமா ஆம்பளைங்க துணியோட சேர்த்து போட்டா எப்படி இருக்கும்? இத இருக்கு பாரு. ஓ பாட்டி தான் எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்க. முத்து அவன் துணியை எடுத்துட்டு வரும்போது இந்த புடவையும் பிளவுஸையும் தெரியாம எடுத்துட்டு வந்துட்டான். ஓ அப்படியா? எனக்கு அதெல்லாம் தெரியாது பாட்டி. இனிமே அப்படி ஆகாத மாதிரி பாத்துக்கிறேன். ஆமா உன் பேர் என்ன? ஸ்ருதி பாட்டி. நீ மட்டும் தானே ரூம்ல தனியா இருந்த, எதுக்கு தாப்பா போட்டு வச்சிருந்த? ஆ, அது ஒண்ணும் இல்ல பாட்டி. இந்த ரூம்ல தாப்பால் சரியில்லை, அதுவா தானா தாப்பால் போட்டுக்குது. என்ன முத்து ரூம்லயும் இதே மாதிரி தான் தாப்பா தானா போட்டுக்குது, உங்க ரூம்லயும் தாப்பா தானா போட்டுக்குதுங்கிற? முதல்ல அண்ணாமலை கிட்ட சொல்லி இந்த தாழ்பாளை எல்லாம் சரி பண்ண சொல்லணும். ஆமா பாட்டி, நாங்க கூட அங்கிள் கிட்ட சொல்லணும்னு நினைச்சோம். ஆமா நானும் மாமா கிட்ட சொல்லணும். மாமாவா? அது அண்ணாமலை அங்கிள் என் அக்கா சின்ன வயசுல இருந்தே அப்படியே கூப்பிட்டு பழகிட்டா பாட்டி. ஆமா பாட்டி. அப்படியா? ம். சரி சரி, அதுல ஒண்ணும் தப்பு இல்ல. உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அப்படியே கூப்பிட்டுக்காங்க. சரி சீக்கிரம் தூங்குங்க, நாளை காலையில 2 பேரும் வேலைக்கு போகணும்ல. ஆமா பாட்டி. ஆ, படுங்க. என்னாச்சு? ஏன் கத்துனேன்னு கேட்டேன். அது அது ஒண்ணும் இல்ல பாட்டி, ஒரு பல்லி ஒண்ணு போச்சா அத பாத்துட்டு அக்கா பயந்துட்டாங்க. ஆமா பாட்டி பயந்துட்டேன். பள்ளிக்கெல்லாமா பயப்படுவாங்க? விரட்டி விட்டுட்டு தூங்குங்க. என்ன பொண்ணுங்களோ. என்ன நீ கத்திட்டீங்க? ரவி நீங்க திடீர்னு வந்தீங்க, நான் பயந்துட்டேன். நீங்க இன்னும் வரலன்னு அவர் பாட்டி கிட்ட சொல்லிட்டு இருந்தாரு. ஆமா நீ முத்து ஃபோன் பண்ணி சொன்னா, நான் அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிறேன். ரவி ரவி நில்ல. ஐயோ நைட் ட்ரெஸ்ஸோட போறான், மாட்ட போறான். நம்ம தப்பிச்சிட்டோம்ல, விடுங்க, அவங்க எப்படியாவது சமாளிச்சுப்பாங்க. ஹாய் பாட்டி. என்னடா ரவி இவ்வளவு லேட்டா வர? காலேஜ் படிக்கிற பையன் இவ்வளவு லேட்டா தான் வருவியா வீட்டுக்கு? என்னடா வீட்டுல போற ட்ரெஸ் போட்டு போயிருக்க? ஏதோ சொல்லு. அது பாட்டி நான் முன்னாடியே வந்துட்டேன் பாட்டி. கீழே ஃப்ரெண்ட்ஸோட பேசிட்டு இருந்தேன். ஏண்டா முத்து, இவன் இன்னும் வரலன்னு சொன்ன? இல்ல பாட்டி, ஃப்ரெண்டை பார்க்க போயிட்டு தான் இன்னும் வரலன்னு சொன்னேன். டாய் இந்நேரத்துக்கு என்ன ஃப்ரெண்டு கூட பேச்சு? எல்லாம் ஒழுங்கான பசங்க தானே? ரொம்ப நல்ல பசங்க தான் பாட்டி. எக்ஸாம் வருதுல்ல, அதனால எல்லாரும் சேர்ந்து படிச்சுக்கிட்டு இருந்தோம். அதென்ன தனியா உட்கார்ந்து படிக்காம சேர்ந்து அது படிக்கிறது? குரூப் ஸ்டடீஸ் பாட்டி. என்ன ஸ்டடியோ போ. இனிமே ஒழுங்கா சீக்கிரம் வந்து படுத்து தூங்குற வழிய பாரு. ஓகே பாட்டி. சரி தூங்கலாம். பாட்டி நாம எடுத்துட்டு வந்துடுறேன் பாட்டி. எனக்கு எடுக்க தெரியாதா? என்னடா காலேஜ் படிக்கிற பையன் இவ்வளவு லேட்டா வீட்டுக்கு வருவா? டேய் சும்மா வெறுப்பேத்தாதடா. சரி போ படுப்போ. உன் குழந்தைக்கும் கிருஷிக்கும் சம்மந்தம் இருக்குல்ல, 2 பேருக்கும் நான் தானே அம்மா. இந்த குழந்தையவே நான் ஏத்துக்கிறேன்னு சொல்லவே இல்லையே. நீ ஏத்துக்கலனாலும் இது உன் குழந்தை தான். டிஎன்ஏ டெஸ்ட்ல நல்லா ப்ரூவ் பண்ண முடியும். நீ மிரட்டுறன்னு எனக்கு நல்லா தெரியுது. சரி ப்ரூவ் பண்ணு, நான் அப்பான்னு தெரியட்டும். ஆனா நான் உன் கூட சேர்ந்து வாழணும்னு எந்த சட்டமும் சொல்ல போறதில்ல.